ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நந்தினி கிருஷ்ணன். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சண்டே, அதனால் வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக 1 கிலோ வந்து மீன் எடுத்திருக்கோம். தேவையான அளவு மீன் வந்து வறுவலுக்காக மசாலா தடவி வச்சாச்சு. தலை பீஸும் வால் பீஸும் வந்து குழம்புக்கு, வெங்காயம் தக்காளி புளி வந்து தேவையான அளவு வந்து எடுத்து ஊற வச்சாச்சு. ஏன் ஸ்டைலில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து மீன் குழம்பு வந்து செய்வேன். நிறைய பேர் வந்து இந்த மசாலாலாம் வந்து கையில் அரைச்சி வந்து செய்வாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி செய்கிறதில்ல, சிம்பிளாக தான் செய்வேன். ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதாவது புளி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலை வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு அதை வந்து கரைசலை வந்து எடுத்துகிட்டு, அதுக்கான மீன் குழம்பு மசாலா வந்து கடையிலே வந்து விற்கிறாங்க. அதை தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த கரைசல் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த மசாலா வந்து இப்போ நம்ம வந்து 1 கிலோவா இல்லை 2 கிலோவா அந்த அளவுக்கு தேவையான அளவு வந்து மசாலா வந்து கடையில் விற்பாங்க. ஸோ அந்த மசாலா வந்து வாங்கிட்டு நான் அதை வந்து இப்போ நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். கையில் வந்து விட்டு கலந்திங்கன்னா உங்களுக்கு கை வந்து ரொம்ப எரிச்சலாகிடும். அதனால் வந்து நம்ம கரண்டிலே வச்சு நல்லா கிளறிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வடக்கில் வச்சுட்டு எண்ணெய் வந்து தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வந்து கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், இது நல்லா போட்டு வணக்கிக்கோங்க. வணக்கி நல்லா வந்து பொன் வறுவலாக வரட்டும். இப்போ நல்லா வந்து பொன் வறுவலாக வந்ததுக்கப்புறமா நல்லா 2 பழுத்த தக்காளியை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா வந்து தக்காளி வெங்காயம் இதை நல்லா வந்து வெந்துடணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற, அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளிக்கரைசலை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த புளிக்கரைசலை வந்து இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணோம்னா வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீன் பீஸ் வந்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம். வால் பீஸும் தலை பீஸும் வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீன் எல்லாமே வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீன் வந்து உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து அதாவது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து மூடி வச்சிடலாம். நிறைய பேர் வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே மீன் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்திருக்கும். வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து இந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீனும் பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவையான அளவு தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்றலை, வெறும் கரைசல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா மீன் வறுவல் வந்து பண்ண போகிறேன். இப்போ தேவையான அளவு வந்து கல்லெண்ணெய் வந்து ஊற்றிட்டு இப்போ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா மீன் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற மசாலாலாம் தடவி ஊற வச்சுருக்கிற மீனை வந்து இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். மீன் மசாலா பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அரைச்சி அதை தடவி வந்து எடுத்து இது பண்ணுவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் அரைச்செல்லாம் மசாலா வந்து தடவ மாட்டேன். அதுவும் வந்து மசாலா வந்து மீன் வறுவல் மசாலா வந்து கடையில் வாங்கிப்பேன். அதை வாங்கி தான் வந்து இந்த மாதிரி வந்து மீன் வறுவல் வந்து பண்ணுவேன்.
இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் மசாலா வாங்கியே வந்து பண்ணிப்பேன். இப்போ மீன் வந்து நல்லா பொரித்து எடுத்தாச்சு. நல்லா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து மீன் வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு, மீன் குழம்பு, அது கூட ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழமும் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து சூப்பராக வந்து மீன் குழம்பு, மீன் உழவு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.